ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய யூடியூப் சேனல் பர்மிஷன் செட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரியாமல் மற்றவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து உங்கள் சேனல் அக்சஸ் பண்ண வைக்கிறது. மேனேஜர் பர்மிஷனோ வியூவர் பர்மிஷனோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி பர்மிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடு உங்கள் சேனல் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பர்மிஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பர்மிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓனருங்கிற இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி இருக்கும். அதுக்கு கீழே இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை இன்வைட்டுங்கிறத கொடுங்க. இப்போ நீங்கள் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணுமோ அந்த பர்மிஷன் நீங்கள் யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணுமோ அவங்க மெயில் ஐடியை ஆட் பண்ணிவிட்டு இங்கே மேனேஜர், எடிட்டர் லிமிட்டட், சப்டைட்டில் எடிட்டர், வீவர் லிமிட்டடுன்னு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணுமோ சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் இன்விடேஷன் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. சென்ட் இன்விடேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மெயில் போயிடும் அவங்க மெயில் ஐடிக்கு. அந்த மெயிலை அவங்க அக்செப்ட்னு கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உங்கள் சேனலில் மேனேஜராகவோ, வீவராகவோ, எடிட்டராகவோ, சப்டைட்டில் எடிட்டராகவோ ஆட் ஆயிடுவாங்க. நீங்கள் தேவைப்படுறப்ப எப்போ வேணாலுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்ததை இதே பேஜில் ரிமூவ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க.